அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கும் அடியனுடைய தயவான பணிவான வணக்கங்கள். அடியன் புதிய பிரியன் சித்தாவர்மா வைத்தியர் மற்றும் கைரோ தெரபிஸ்ட். இந்த காணொலியில இடுப்பு வலி L4 L5 S1 S2 சயாட்டிக்கா இதில் உள்ள தொந்தரவுகளுக்கான ஒரு மருத்துவ குறிப்பு மருத்துவ தகவல்கள் பற்றி பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்த தகவல்கள் யாருன்னா சித்தர்களையும் சித்தர்கள் வாழ்வியலையும் சித்த மருத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்பினோர்களுக்கு மட்டுமானது. இது மாறாக அனைவருக்கும் அல்ல என்பதை இதன் வழியே அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். இடுப்பு வலி சில பேர் குனிஞ்சாவே எழுந்திருக்க முடியல, நிமிர்ந்தா உட்கார முடியல, சாஞ்சி உட்காருது, நடந்து கால் பெண்டா விடுறது, இது போன்ற நிறைய அன்பர்கள் இன்றைக்கு பரவலாக ஏன் நிறைய பேர்த்துக்கு இடுப்பு வலி ஒரு 30 வயசு 35 வயசு நம்ம நெருங்கிட்டாவே நமக்கு இந்த இடுப்புல L4 L5 சொல்லுவாங்க, லம்பாடு. நம்ம இடுப்பு பின்னாடி பகுதியில் 2 பக்கத்துல 2 பள்ளம் இருக்கும். அந்த பகுதியில் பல்ஜின்னு சொல்லுவாங்க, அதாவது கம்ப்ரஸ் பண்ணுதும்பாங்க. நர்வஸ் கம்ப்ரஸ் பண்ணுது அந்த அப்படின்னு. பொதுவே மனித வாழ்க்கையை 3ஆகத்தான் பிரிப்பாங்க. அதாவது பிறந்ததுலேருந்து 15 வயசு வரைக்கும் பித்த நோய், கபநோய்கள், சளி. நீ 5 வயசுக்குள்ள குழந்தைங்களாம் பாருங்க, சளி பிடிச்சிட்டு தீரவே தீராது. நம்ம சளிக்குன்னா மருந்துகளே வரும். 15 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் பித்த நோய்கள், சூடு சம்பந்தமானது, அல்சரு, பைல்ஸு, விந்தணுக்கள் குறைபாடு, இதெல்லாம் 40 வயசு வரைக்கும் அந்த 40 டில் டெத்து இறக்கும் வரைக்கும் வாதம். இதுதான் வாழ்வியல். இது போல தினசரி நாள்லயும் இருக்குது. இது போல வருடத்திலையும் கணக்கு இருக்குது. வாதம் பித்த சிலத்துவம், வாதம் பித்த சிலத்துவம்னா தினசரி வாத பித்த சிலத்துவம், அதுக்கடுத்து ஒரு மாசத்திலையும் வாத பித்த சிலத்துவம் இருக்குது, ஒரு வருஷத்திலையும் வாத பித்த சிலத்துவம் இருக்குது, நம்முடைய லைஃப்லயும் வாத பித்த சிலத்துவம் இருக்குது. ஸோ 40 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு இந்த வாத நோய்கள், வாதம் 84 வகையான நோய்கள் சிதர்களால் வகுக்கப்பட்டது. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இடுப்பு வாதம். இடுப்புலேயே உட்காந்துக்கிட்டு இந்த வாதத்தை கம்ப்ளைண்ட் பண்ணோம், நுழைய முடியாது. நோய்கள் மனிதனுக்கு வருவதற்கான காரணங்கள் 2 வகை தான். கழிவுகளுடைய தேக்கமே நோய். நோய் என்பது என்ன? உடம்புல கழிவுகளுடைய தேக்கம் தான் நோய். இப்போ புற்றுநோய் பார்த்தீங்கன்னா கழிவுகளுடைய தேக்கம் தான். அடுத்தது டெஃபிஷியன்சி, பற்றாக்குறை நோய், உயிர் ஆற்றல் உயிர் சத்து பற்றாக்குறை நோய். உடம்புல ஊட்டச்சத்து பத்தல அப்படின்னா ஒன்று நோய் வரும். அனிமிக் சம்பந்தமான நோய்கள். இப்போ புற்றுநோய் புரோட்டீன் 52, புரோட்டீன் 52 என்ற புரோட்டீன் டிஃபிஷியன்சி வந்தால் அவங்களுக்கு அந்த குறைபாடு வரும், புற்றுநோய்கள் வரும். புரோட்டீன் 53 என்ன பண்ணுது அப்படின்னா நம்முடைய சைக்கிள் இதில் ஒரு ஒரு அரச மரம் இருக்குதுன்னா அரச முதல்ல பிஞ்சு விடுது, காய் காய்க்குது, பழம் படுக்குது, அடுத்து இத்தி விந்துடுது. இது ஒரு சைக்கிள். இந்த வேலையை செய்வது எது அப்படின்னாக்கா புரோட்டீன் 52 P52. நம்ம உடம்புலையும் செல் தினசரி மெட்டாபாலிசம் நிறைய செல்கள் சிதைக்கப்படுது, இறக்குது, திரும்ப இறந்து போது டிஸ்சார்ஜ் ஆகுது. அப்ப இறக்குது, வேலை செய்யுது, ஒரு செல்லு இறக்குது, இறந்த செல்கள் வெளியேற்றப்படலை அப்படின்னா புரோட்டீன் 52 குறைபாடு. இப்போ புரோட்டீன் 52 குறைபாடு உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் புரோட்டீன் இருக்கும், புற்றுநோய் இருக்கும், கேன்சர். அப்ப சத்துக்கள் பற்றாக்குறை நோய்கள். அதே போல இந்த இடுப்பு வாதமும் 2 விதமான காரணங்கள். ஒன்று கழிவுகளை தேக்கத்தினுடைய காரணமாகவும் இடுப்பு வாதம் வருது. 2வது சத்து பற்றாக்குறை, ரொம்ப தேஞ்சு போகுதும்பாங்க. அப்ப இடுப்பு எலும்பு தேஞ்சு போகுது அப்படின்னாலும் 2. எல்லா நோய்களுக்கும் பெரும்பாலும் இந்த 2 காரணம் தான் முக்கியமான காரணமாக இருக்கு. சில காரணங்கள் மற்ற காரணங்கள் இருக்கலாம். ஆனால் முக்கியமான காரணங்கள், மேஜரான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த 2 காரணம் தான். காலை மாலை 2 வேளை பாத்ரூம் போகணும்னா நம்ம உடம்புல மழை கூட தங்கிடும். 3 வேளை சாப்பிட்ற மனிதன் காலையில மாலை 2 வேளை மலம் போகணும். மலம் எப்போ போகணும், எப்படி போகணும் அப்படின்னா சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி போகணும். எப்படி போனோம், மலம் பயிற்சினா ஃபர்ஸ்ட் மலம் முக்கு ரொம்ப திக்கு விட, முக்காம முனகாமல் போய் உக்காந்த உடனே பெரிய சைஸ்ல மலம் இருக்கணும். போக போக பாம்பு மாதிரி கூசா இருக்கணும். கடைசியில மலம் வந்த பிறகு ஒரு தண்ணி மாதிரி நீரும் சுமாரி தான். அப்படிதான் கம்ப்ளீட்டா நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். புழுக்கே ஆடு மாதிரி வருது. நம்முடைய அந்த பீங்கான் டாய்லெட்ல நம்முடைய மலம் ஒட்டுது. அந்த தண்ணியில மலம் மிதங்கலை, கீழே அழுந்து போகுதுனாக்க சரியான செரிமானம் ஆகலை, மலச்சிக்கல். ஸோ கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கலே ஆதி நோய், மற்றதெல்லாம் மீதி நோய் என்பது சித்தருடைய வாக்கு. எல்லா நோய்களுக்கும் காரணம் மலச்சிக்கல் தான் சொல்றாங்க சித்தர்கள்.
மலச்சிக்கலே ஆதி நோய்ங்கிறது. எல்லா நோய்க்கும் காரணம் மலச்சிக்கல் தான், மற்றதெல்லாம் மீதி நோய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மலச்சிக்கல் இல்லாம என்ன, வாட் இஸ் மீன் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா, நான் சொன்னது குறிதான். பீங்கெல்லாம் ஒட்டக்கூடாது, மலம் போட்ட உடனே கீழே போயிடக்கூடாது, தண்ணி ஊத்துறப்ப தான் போகணும், முதல்ல மலம் மிதக்கணும், அப்பதான் சக்கையாயிடுச்சுன்னு அர்த்தம். சரியான முறை செரிமான மண்டலம் சரியாகனாக்கா மலம் வந்து சத்துன்னு அப்படியே வெளியேறுது, அப்போ மலம் கீழே போகும். அடுத்து 2 நிமிஷத்துக்குள்ள வெளியே வந்துடணும். டாய்லெட் போயிட்டு 2 நிமிஷத்துல வெளியே வந்து, இந்த காரணங்கள்லாம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். இப்போ மலச்சிக்கல் இருந்தா அந்த பேலன்ஸ் கழிவு வந்து மலம் வந்து உடம்புல மலக்குடல்ல தங்கி அது வந்து கேஸா ஃபார்ம் ஆகும். இது வந்து அபான வாயுன்னு சொல்லுவாங்க, மலவாயு, மலக்காற்று, கேஸ்ட்ரிக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடு மலக்காற்று உடம்புக்குள்ள போயிட்டு எந்த இடம் பலவீனமா இருக்குதோ அந்த இடத்துல வந்து உக்காந்துக்கும். அதுதான் வாதம் சொல்றாங்க. வந்து உதாரணத்துக்கு இடுப்புல உட்காந்து இந்த இடது பக்கத்துல போயிட்டு இந்த தோள்பட்டையில சகனவாதம் சொல்லுவாங்க. இந்த தோள்பட்டையில உட்காந்துருந்தா அந்த தோள்பட்டை பலவீனமாக நிறைய மார்க்கெட்டிங்ல உள்ளவங்க, நிறைய டிரைவிங் பண்றவங்க, இப்படி நிறைய அந்த இடுப்புல பண்ண இது ஒன்று C2 C3. இந்த C3 C4 கம்ப்ளைண்ட்ல நிறைய கை கால அசைக்க, இந்த கையை அசைக்கிறவங்களுக்கு இந்த தேய்மானம் ஆயிடும். இந்த இப்ப பலவீனமா இருக்கிறதுனால அந்த கெட்ட வாயு வந்து மலக்காற்று வந்து அங்க உட்காந்துக்கும். உட்காந்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து அது பேர் சகடவாதம்னு சொல்லுவாங்க. தோள்பட்டை தேஞ்சு போச்சுங்க, கழுத்தை திருப்ப முடியல, கழுத்தை பிடிக்க முடியல. அப்ப இந்த இடத்துல இங்க C1ல இருந்து கடைசியில வந்து S5 S6 33 இடத்துல சர்விக்கல் பாயிண்ட் இருக்குது. நம்ம வந்து ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கும்போது எந்த சர்விக்கல்ல எங்க வந்து உட்காந்து கம்ப்ரஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து உட்காந்து C1 C3 C4 கழுத்து பிரச்சனை, நடு முதுகுல பிடிச்சிக்கும் T4 T3, கீழே வந்து L4 L5. நம்முடைய புட்டம் பகுதி, நம்முடைய புட்டம் பகுதியில் அந்த உள்ளுக்குள்ள உட்காந்துச்சுன்னா S5 S6, அது வந்து சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க. சயாட்டிக்கால வந்து கம்ப்ரஸ் பண்ணிட்டு அந்த வாய்ஸ் கம்ப்ரஸ் பண்ணி அழுத்து பல்ஜ் ஆச்சுன்னா நம்ம காலை வந்து பிளாக் பண்ணிடும். சில பேர் பெண்களுக்கு இந்த நோய் சயாட்டிக்கா வந்து அதிகமாக வரும். இப்போ காலை பிளாக் பண்ணிடுச்சுன்னா அவங்கள வந்து ஒன்று ஏற்றி தாத்து நடப்பாங்க. இப்போ கையை தூக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு கை மேலே இப்படி இருக்கும். இப்போ கையை தூக்குனாக்கா இப்படி இருக்க வேண்டிய கையை ஒரு கையை தூக்கி ஒரு கையை ஏற்றிருப்பான். இப்போ காலை இப்படி நீட்டு அப்படின்னாக்கா ஒரு காலை இப்படி ஏற்றி தாத்து, அந்த அலைன்மெண்ட் போன் அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னாக்கா அந்த வாயு தான் உட்காந்து லீன் பண்ணிடும். ஒரு வாரம் 10 நாள் இந்த வாயு உட்காந்துருக்கும். அதுக்கு மேலே அந்த வாயுவை நம்ம வெளியேற்றக்கூடிய மருந்து சாப்பிட்டு வெளியேற்றலனா அது வாதமாக மாறும். 84 வகையான வாதமாக மாறும். அப்போ வாத நோய்களுக்கு கழிவுகளுடைய தேக்கம் தான் நோய் அப்படிங்கிறோம். மனவாதனை இருந்தால் அவங்களுக்கு வந்து முடக்குவாதம் வரும். யாருக்கெல்லாம் வாழ்க்கையில இருந்து மனவாதனை, தொந்தரவு, கஷ்டம், மனம், டென்ஷனு, பரபரப்பு, பதட்டம், இந்த மாதிரியான ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத சோகம், தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை, இந்த மாதிரி நோய் உள்ளவங்களுக்கு வந்து மனவாதனை உள்ளவங்களுக்கு முடக்குவாதம் வரும். ஏன்னா அது வந்து மூளையை பாதிச்சு, மூளையில சுரக்கக்கூடிய செரிமான மண்டலத்தை பாதிச்சு, கழிவு மண்டலத்தை பாதிச்சு அவங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் வரும். அது முடக்குவாதெல்லாம் வந்து ஊழ்வினை நோய்கிறாங்க. இப்போ 84 வகையான வாதங்களும் இன்விசிபிள், பார்க்க முடியாது, அதோடைய தாக்கத்தை தான் பார்க்க முடியும். முடக்குவாதம்னாக்க அந்த பாதிப்பாகி கை தான் பார்க்க முடியும். அந்த கிருமியை முடக்குவாதத்துக்கான காரணங்கள், காரியங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஏன்னா அது வந்து ஊழ்வினை நோய்னு சொல்றாங்க. அப்போ ஊழ்வினை நோய்களையும் நமக்கு வந்து வாத நோய்கள் வரும். ஊழ்வினை நோய்களுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய புண்ணியங்களை பண்ணணும், நிறைய பாவங்கள் குறை செய்ய விட்டுணும், கடவுள் கோயிலுக்கு போகணும், கடவுளா பார்த்து மனசு வச்சாதான் முடக்குவாதெல்லாம் குணப்படுத்த முடியும். எல்லா மருத்துவத்தையும் முடக்குவாதத்துக்கான காரணங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவே படலை. இப்போ இடுப்பு வாதமும் என்ன பண்ணி நிறைய பேத்துக்கு இப்போ இடுப்பு பல்ஜாயிடுச்சுன்னு சொல்றாங்க. நிறைய உட்காந்துட்டு போய் பைக்லேயே ரொம்ப நேரம் உட்காந்து போனால் அங்கே தேய்மானம் ஆகிடும், பற்றாக்குறை, சத்து பற்றாக்குறை. இப்போ இது போன்ற நோய்களால் ரொம்ப பேர் அவதிப்படுவாங்க. இப்போ நம்ம என்ன அடிப்படையாக சொல்றோம்னாக்கா, மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறவங்களுக்கு இந்த இடுப்பு வாதம் வராது. சரி, வந்தவங்களுக்கு என்ன பண்ணலாம் சார்? நிலாவரை சூரணம், இடுப்பு வாதனைக்கு நிலாவரை சூரணம் தினசரி எடுத்துட்டு வந்தா ஆரம்ப நிலையில உள்ள இடுப்பு வரங்கள், L4 எந்த சர்விக்கல எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ரிலீஸ் ஆகும். நிலாவரை சூரணம்னா எப்படி சார் அப்படின்னாக்க, நிலாவகை 1 கிலோ, நிலாவகை இலைய நான் சுத்தமாக பாலில் பிட்டவில் பண்ண சூரணம் 1 கிலோ, திரிபலா 1 கிலோ, திரிபலா சூரணம் 1 கிலோ, ஓமம் 1/4 கிலோ, கொத்தமல்லி 1/4 கிலோ, கொஞ்சம் பெருங்காயம் வேணாம், கொஞ்சமா ஒரு 10 கிராம் 20 கிராம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தை. இந்த 4 மருந்து தான் போகர் 700 வந்து போக்க சொல்லப்பட்ட நிலாவகை சூரணம். எடுத்து இரவு படுக்கும் போது முதல் நாள் ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிடலாம். மறுநாள் வந்து 2 முறை லூஸ் மோஷன் ஆச்சா பரவாயில்ல, ஒரு 3 முறை 4 முறை மறுநாள் காலையில் லூஸ் மோஷன் ஆச்சுன்னா அளவை வந்து குறைச்சிக்கலாம்.
இல்லை சார் எனக்கு மலம் சரியா போகலனாக்க அளவை வந்து கூட்டிக்கலாம். இந்த அளவு என்பது அவரவர் உடம்பு நிலை சார்ந்தது. சில பேத்துக்கு பித்த உடம்பு, சில பேத்துக்கு வந்து சூடு, சில பேத்துக்கு கப உடம்பு, சில பேத்துக்கு வாத உடம்பு. அதனால அந்த மறுநாள் காலையில இரவு தான் சாப்பிடணும், படுக்க போகும்போது சாப்பிடணும். மறுநாள் காலையில எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து கூட்டிலாம் குறைச்சிக்கலாம். ஸோ ஆரம்ப நிலையில உள்ள பிரச்சனைகளை இது வந்து அந்த வாதத்தினால் வருகின்ற, வாயுவினால் வருகின்ற, கழிவுகளால் வருகின்ற பிரச்சனை சரி பண்ணும். இல்லை சார் எனக்கு வந்து தேய்மானம் ஆயிடுச்சுனாக்க அவங்க வந்து சரியான அமுக்கரா சூரணங்கள், பிரண்ட உப்பு சூரணங்கள், தாது லேகியங்கள், சத்து லேகியங்கள், இது போல அந்த லெகமெண்ட் தேய்மானம் தான், இந்த சவ்வு தேய்மானம், எலும்பு தேய்மானத்துக்கு அதுக்குண்டான மருந்துகளை சாப்பிட்டு சரி பண்ணிக்கணும். பட் அவங்களும் இந்த நில வகை சோறு சாப்பிடலாம். ஏன்னா கழிவு திரும்ப உற்பத்தி ஆகாம சாப்பிடலாம். இது முதல் வகையான மருந்து. இல்லை சார் எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு அப்படின்னாக்க வேற வழியே கிடையாது, வெட்டவாயு செந்துரும் அப்படிங்கிற மருந்து தான். இதை வந்து நாட்டு மருந்து கடையில் வேற எங்கேயும் கிடைக்காத மருந்துகள் சில வைத்தியர்கள், நுட்பமான மருந்து சித்த வைத்தியர்கள் பண்றாங்க. இந்த வெட்டவாயு செந்துரம் தான் ஒரே ஆதாரம். வெட்டவாயு செந்துரத்துக்கு வந்து லிங்கம் வந்து 35 கிராம், லிங்கத்தை வந்து சுத்தி பண்ணி கட்டிடணும். வைத்தியர்களுக்கான மருந்து தான் இது, சாதாரண மனிதர்கள் செய்ய முடியாது. மருதாணியில 3 புடம் போட்டுடணும். சுத்தி பண்ணி கட்டி பண்ணி மருதாணியை உள்ளுக்கு வச்சு லிங்கத்தை வச்சு 3 புடம் போட்டு எடுத்துக்கணும். வேப்ப எண்ணெயை ஊற்றி வேப்ப எண்ணெயில லிங்கத்தை வச்சு வேப்ப எண்ணெய் எரிஞ்சு போகிற அளவுக்கு வச்சு இந்த மாதிரி சுத்தியில லிங்கத்தை சுத்தி பண்ணிக்கணும். சுத்தி பண்ண ஒரு 4-5 முறை சுத்தி பண்ண நேருவாழை மருந்து ஒரு 15 கிராம், சுத்தி பண்ணது 15 கிராம், சங்கன் இலை 35 கிராம், இதெல்லாம் அப்படி 3ஐயும் போட்டு நல்லா அரைச்சி வெள்ளை தட்டி புது ஓட்டில் வந்து காய வச்சு வறுத்து எடுக்க செந்துரமாக மாறும். உயர்தரமான மருந்து, மிகப்பெரிய ஒரு மருந்து. எந்த நோயினே தெரியல சார் எனக்கு வந்து வலிக்குது சார் அப்படின்னு சொல்றவங்க கூட ஒரு வேளை காலையில் 6 மணிக்கு இந்த வெட்டவாயு செந்துரம் ஒரு கேப்சூல் கொடுத்தோம்னாக்க 6 மணிக்கு மேலே பேதி ஆகும். 4-5 முறை பேதி ஆன டக்குன்னு இந்த கம்ப்ரஸ் பண்றது விஷயத்தெல்லாம் எடுத்துரும். இது மட்டும் இல்லை, கைத்து வலி, இடுப்பு வலி, எந்த இடத்துல எந்த வலிகளாக இருந்தாலும் வெட்டவாயு செந்துரம் தான் மிகப்பெரிய ஒரு மருந்து. ஒரு வாரம் அடிக்கடி சாப்பிடக்கூடாது, டெய்லி சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு சாப்பிட்டா 7 நாள் விட்டு அடுத்த வாரம் சாப்பிடலாம், அடுத்த வாரம் விட்டு அடுத்த நாள் சாப்பிடலாம். மாசத்துல ஒரு 4 நாள் 5 நாள் சாப்பிட்டா போதுமானது. இது வந்து இந்த கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, அழுத்திட்டு இருக்குது, பலிச்சு பண்ணியிருக்குது, அதுதான். தேய்மானம் இருந்தால் நம்ம அமுக்கிற சூரணங்கள் மற்ற சூரணங்கள் சாப்பிட்டு தேய்மானத்தை சரி பண்ணிக்கணும். இல்லை 2 இருக்குதுனாக்க 2க்கும் சேர்த்து சாப்பிடணும். பயங்கரமான 100க்கு 100 நிறைய பேஷண்ட், நம்மள ஒரு 1000கணக்கான பேஷண்ட்டை வந்து பார்த்தாச்சு. சார் சர்ஜரி தான் பண்ணு சார், சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுலாம் நம்மகிட்ட வந்து கூட சரி பண்ணிடுறாங்க. 2வது வர்மா, கரெக்டான இந்த சர்விக்கல் பாயிண்ட் இங்கிருந்து பின்னாடி உள்ள வர்மாக்கள் தடவல்கள், முன் ஆடுகள் பின்னடங்கள் வச்சு தடவல்கள் செய்து வந்தானாக்க செய்துட்டு வலிக்கு மருந்துகள் செய்துட்டு இந்த மருந்து சாப்பிட்டு வாரத்துக்கு 1 நாளைக்கு சாப்பிட்டு கூட கொஞ்சம் உள்ளுக்குள்ள அந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். என்ன எனக்கு சர்ஜரி பண்ணும்போது 5% ரெடி ஆகும், மீ 90% வந்து பிசியோதெரப்பி பண்ணிங்கன்னு விட்டுருவாங்க. அந்த கம்ப்ரஸ் பண்ணிக்கிற இடத்துல வந்து சர்ஜரி பண்ணி விட்டு திரும்ப ஜாயின் பண்ணி விட்டு படுக்க போட்டுருவாங்க. அடுத்து நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணுங்க சார்ன்றாங்க. இதை பிசியோதெரப்பி பண்ணிக்குமா. பிசியோதெரப்பியில் போனால் பார்த்துட்டு ஒரு 6 மாதம் வரைக்கும் தாங்கினானா படுக்க புண்ணு வந்துடும். சின்ன வயசாக இருப்பாங்க, படுக்க புண்ணு வந்துடும். படுக்க புண்ணு வந்து அவங்க லைஃபே வந்து வேற மாதிரி வேணும். சாதாரண விஷயம்தான் இது. மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டா பெரிய நோய் இல்லை சார். வந்துருச்சு எங்களுக்கு இந்த மாதிரி வெட்டவாயு செந்துரம் வாங்கி சாப்பிட்டு சூப்பராக குணப்படுத்திக்கலாம். தீராத நோய்கள் அவங்க சில பேத்துக்கு அன்னைக்கு ஒரு வேளை மருந்துலேயே ரிசல்ட் தெரியும். இல்லை சார் ரொம்ப நாளாக தேவையில்லை அப்படின்னாக்க சில பேத்துக்கு 1 வாரம் 2 வாரத்தில் 3 வாரத்தில் வாரத்துக்கு ஒரே நாள் மருந்து, ஒரு வேளை மருந்து வெட்டவாயு செந்துரம் சிறந்த முறையில் நல்லா சுத்தி பண்ண நேர்வாளத்தையோ லிங்கத்தையோ நல்லா சுத்தி பண்ணி செஞ்சா சூப்பராக கேட்கும். நல்ல அருமையான மருந்து, கைகண்ட மருந்து, 100க்கு 100 பலன் அளிக்கக்கூடிய மருந்து. இது நம்ம நிறைய பேஷண்ட்டுக்கு நிறைய கொடுத்துரும். L4 L5 S1 S2 T4 T3 இங்கே SC1லேருந்து இங்கே கீழே வந்து S5 S6 வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இந்த சர்விக்கில் எந்த 33 சர்விக்கில் எந்த இடத்துல வாயு கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சூப்பராக அப்படி அழகாக எடுத்து விட்டுரும். நீங்கள் போய்ட்டு சர்ஜரி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வேற எந்த மருந்து சாப்பிட்டு இருக்கு பிடிக்கல சார் அங்கே வலிக்குது அங்கே மனவாதனை வந்துடும். இங்கே இருக்கிச்சு தான் வாயு, இங்கே இருக்கிச்சு வாயு தொந்தரம், எந்த வாயு தொந்தரம் இருந்தாலும் சரி வெட்டவாயு செந்துரம் ஒன்றே மருந்து, மிகச்சிறந்த மருந்து, உயர்தரமான மருந்து. சித்த மருத்துவத்தில் இந்த வெட்டவாயு செந்துரத்தை தவிர்த்து வேற மருந்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. மிக அற்புதமான மருந்து. சிறந்த வைத்தியர்கிட்ட, பாரம்பரியமான சிறந்த வைத்தியர்கிட்ட வாங்கி சாப்பிட்டா குணமாகும். ஏன்னா அனுபவமாக செய்யணும். பட்டும் படாமல் சாப்பிட்டவங்களுக்கு நாட்டு மருந்துகள்லையும் கிடைக்காது. அதனால வந்து
வெட்டவாய் செந்தூரம் மிக அற்புதமான மருந்து. இதை செய்து பலன் கண்டுக்குங்க. நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி இல்லை மற்ற பண்ணிட்டு நீங்கள் வந்து வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம். அனுபவத்தில் பாருங்கள். அனுபவத்தில் ரெடி ஆகும், சிம்பிளாக ரெடி ஆகும். அதனால L4 L5 கம்ப்ளைண்ட்டோ SOS கம்ப்ளைண்ட்டோ இல்லை சைடில் வலிக்கு இந்த போன் அலைன்மெண்ட் இல்லை கைரோதெரப்பி கிட்ட போனீங்கன்னாக்கா அலைன்மெண்ட் பண்ணி தருவாங்க. கைரோதெரபிஸ்ட்டை நீங்கள் அலையை பார்ப்பாங்க. அலைன்மெண்ட் எலும்பு அலைன்மெண்ட் மாறி எந்த வாதம் வந்தால் எலும்பு அலைன்மெண்ட் மாறிடும். ஆனால் அழகாக வந்து அந்த வாதத்தை வந்து கைரோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த அலைன்மெண்ட்டை சரி பண்ணிடுவாங்க. நீங்களும் நிலாவரைச்சாலும் உள்ளுக்குள்ளேயும் சில மருந்துகள் எடுத்தாதான் ரெடி ஆகும். ஆனால் சித்த மருத்துவத்தில் 100க்கு 100 சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை இது. வாதம் 84 வகை வாதத்தையும் 100க்கு 100 சரி செய்து ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு மருத்துவத்துறை நம்முடைய சித்த மருத்துவம். சித்தர்கள் வந்து 10 அறிவிலிருந்து சொல்லப்பட்ட மருத்துவ குறிப்புகள். இது வெறும் 6 அறிவிலிருந்து சொல்லப்பட்டது இல்லை. இது கடவுள் மருத்துவம், தமிழ் மருத்துவம், கைகண்ட மருத்துவம். இன்னும் 1 லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகும் மக்களுக்கும் வரக்கூடிய நோய்களுக்கும் மருந்து உள்ள ஒரு மருத்துவம் நம்முடைய சித்த மருத்துவம். அதனால் சித்தர்களையும் சித்த மருத்துவத்தை கொடுத்த நம்முடைய குருமார்கள் அவர்களையும் எல்லாரையும் நம்ம வந்து வணங்கி இந்த மருத்துவத்தை சாப்பிட்டு பயன்பெறுவோமாக. நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.